அமைச்சர் என்ன சொன்னால் நேற்றைய முதலமைச்சராக இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இங்கே 120 நாட்களை தமிழகத்தின் முதலமைச்சராக அவருடைய மக்களுக்கு எனது இந்த இடத்துல மாண்பு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சராக இருக்கிறாங்க அவர்களுக்கும் உங்கள் அனைத்து சார்பில் இந்த நேரத்தில் நன்றாக நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ரோடுலாம் இருந்துச்சு, போலீஸ்லாம் இருந்துச்சு, கல்வியில் எதிர்கட்சிலாம் இருந்துச்சு, கருத்துலாம் இருந்துச்சு. இது எல்லா துறையிலும் தான் நீதித்துறையிலே அங்க இருந்துச்சு. எல்லா துறையிலையும் இங்க நம்மளோட உழைப்பு இல்லை, குறுக்கு வாங்க இல்லை. ஆனால் அந்த ஊராட்சி மட்டும் அங்க போடுற பல்வேறு இதுல உழைப்பு நடக்குதா இவங்க எங்க போகணும் ஆல்ரெடி எங்க போகணும் மாவட்ட பெரிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி சொல்ல வேண்டும். அந்த வகையிலே நாங்களே எங்களுடைய ஜனநாயக கடமையை இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த வகைக்கு கிடைத்த வாய்ப்பாக அந்த வாய்ப்பை நாங்கள் தந்திருக்கிறோம். அதற்காக நீங்கள் நன்றியோடு இருக்கின்றீர்கள். நிச்சயமாக ஒரு மனது பொதுவாக நன்றியை தெரிவிக்க வேண்டும். நான் இந்த நன்றி எனக்கு மட்டும் போது நீங்கள் சொல்லியிருந்த நன்றியை நான் அவங்களை பலனை கொடுத்தார் வளர்ப்பாளர் சொல்லிக் கொடுக்கிறேன். அமைச்சர் பலனை கொடுக்கணும். என்ன காரணம்னா ஒரு 6 மாசம் கருத்து போய் 71 தேர்தல் அந்த தேர்தல் அறிவிப்பது காரணத்தினால்தான் நம்ம ஆட்சியில் நிறைவேற்ற முடியல. அதுக்கு பிறகு 5 ஆண்டு காலம் அது சட்ட போராட்டம் இந்த ஆட்சியில நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு தீர்ப்பை கூட சட்டமன்றத்தில் அறிவிப்பு செய்த அமைச்சர் அங்கே அரசாங்க வெளியிடுவது தாமதத்து சட்ட போராட்டத்தின் மூலமாக தான் இந்த ஆட்சியில சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் என்பதை இந்த ஆட்சிக்கு எவ்வளவு பிரச்சனை என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். இருந்தாலும் போராட்டத்திலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், நியாயம் பெற்றிருக்கிறது. இந்த பணி வர வேண்டும். இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் அது கொடுத்த காரியங்களும் ஒரு பத்தாண்டுகளாக இந்த ஊராட்சியுடைய இயக்குனர் அவர் சொன்னார், நீங்க போட்டோம் அரசாங்க வைக்கிறோம், ஆனா அந்த பதவிக்காக அவங்களுக்கு இப்பதான் மாவட்டம் வச்சு ஊராட்சி மன்றத்தில் வந்திருக்கீங்க. அந்த பதவிக்காலம் முடிந்த பிறகு அது அவங்களுக்கு வரும். இங்கே நமது மாவட்டத்துக்கு வரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்க நீங்க முடிவு பண்ணுங்க. அது எதிர்கால நிச்சயமாக குறைவில்லை. 4-5 மாத காலத்துக்கு அந்த எஞ்சிய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். தீர்வு காணுகின்ற அரசாக அமையிருக்கின்ற நம்முடைய அரசு உங்களுக்கு விவசாய அறிக்கை சொல்லி இவருக்கு நன்றியோடு இருக்கிறதுக்கு இது ஒரு 3 மாசம் 100 நாள்ல நீங்க காட்ட வேண்டிய வகையில இந்த நன்றியை காட்ட வேண்டும். யாரு காட்டணும் உங்களுக்கு தெரியும், எந்த அரசு காட்டணும். அமைப்பு அரசுக்கு இந்த வயது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேல வாய்ப்பு அதிகமாக அளிக்கின்ற நிலையை நீங்கள் உருவாக்கி வர வேண்டும். கோரிக்கை யாரும் செஞ்சா யாரும் அதை படிச்சது அதனால அந்த மனசு ஒரு வளம் நீங்க கிடைச்ச உடனே அந்த முதல்ல மக்களுக்கு தெரியும். அரசு வேண்டாம். ஆனா நமக்கு கிடைக்கிறதுக்கு முழு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான்.
மீண்டும் நினைவுபடுத்தி இதை நீங்கள் செயல்படுத்த வரையறுக்கின்ற சட்டமன்றத்தில் அந்த பகுதியுடைய 12 ஊராட்சிகள் இருக்கும்போது இந்த நிகழ்ச்சிகளால் கோரிக்கை வைத்து அனைத்து தரப்பும் இன்னைக்கு அறிவிப்பில் இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு விலைவாசி எது எடுத்தாலுமே இந்த ஆட்சியால மக்களுக்கு பயனில்லை என்பதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. மக்கள் நாட்டில் அறிவார்கள். இந்த ஆட்சியை தூக்கிக்கிறது அது கூட்டணி சேர்ந்த கட்சிகள் தான். ஒரு ஆட்சிக்கு நல்ல பெயர் இருந்தா அந்த நல்ல பெயரோடு அந்த கட்சியோடு இணைந்த கட்சிகளும் வலுப்படுவாங்க. ஆனா அது இவர்கள் மக்களுடைய விரோதம் வெறுப்பு எல்லாம் சேர்ந்து அந்த கட்சிகளும் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை தான் இந்த தேர்தல் மூலமாக பார்க்கப்படும். எனவே அந்த கூட்டணி கட்சி எத்தனை கூட்டணி கட்சிகள் தாக்கி பிடித்தாலும் இந்த ஆட்சியை நிச்சயமாக யாராலும் காப்பாற்ற முடியாது. மக்கள் இந்த ஆட்சியை விடியாட்சியை வீழ்ச்சி கொண்டு எடப்பாடி தலைமையில் அமைப்பார்கள் என்பதுதான் இன்றைக்குள்ள விமர்சனமான ஒன்று. ஏன்னா இன்னைக்கு திமுகவோட நிலைப்பாட்டை நம்ம பார்த்துக்கலாம். அவங்க இன்னைக்கு பதவி இருக்காங்க. இன்னும் அவங்க அவர் சொல்றாரு டெல்லிக்கு நாங்க இதை அடிபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேளாக்கு வசனம் எல்லாம் பேசினாலும் இன்னைக்கு அவங்களுக்கு கவுண்டர் தொகுப்பு ஒரு வழக்குகளும் இந்த வழக்கு சந்திக்கவே இந்த கொடை மாதத்துல ஒரு 3 மாசத்துல உள்ள அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் வழக்கு வரணும், என்ன ஊழல் வழக்குலாம் வெளியே வருகிறது இது நாடு பார்க்க போயிட்டது. எனவே அவருடைய உண்மையான முகம் மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வருகின்ற நேரத்துல தான் நம்ம தேர்தல் சந்திக்க போறோம். இந்த பலமையில பார்த்தா நமக்கு தேர்தல் மிக சாதகமாக இருக்கு. நம்முடைய ஆட்சியின் அருமை எடப்பாடியாருடைய 4 ஆண்டு காலம் நல்லாட்சியுடைய அருமை இன்னைக்கு மக்களால் பேசப்படுகிறது. மீண்டும் எடப்பாடியார் வந்தால்தான் நாட்டுக்கு நல்லது என்ற நிலையிலே தான் இன்றைக்கு மக்கள் தேர்தல் களத்திலே நம்மை வரவேற்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது பார்ப்போம். அதுக்கு முன்பாக இன்னும் நாள் இல்லை. நம்ம பல முறை தரவுகளத்தில் எங்களை போன்றவர்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி, தலைமை நிர்வாகிகள் சரி, பல்வேறு பொறுப்பு நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து மாவட்டத்தில் சேர்த்து அதை கட்டாயமாக பொதுக்குழு சட்டத்தை நம்ம எல்லாம் கலந்துருக்கீங்க. அந்த பொதுக்குழு எவ்வளவு எழுச்சியாக இருந்துச்சு. அம்மா இருக்கும்போது இது புரட்சி தலைவர் நம்மை வழிநடத்தி இந்த இயக்கத்தை காத்து தமிழகத்தை காத்து நல்லாட்சி வழங்கிய மக்களால் மக்களுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டது. அம்மாவர்கள் இருக்கும்போது எந்த எழுச்சி இருந்ததோ அந்த எழுச்சியை கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவை நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்